பேசி அதுக்கான ஒப்புதலும் வாங்கியிருக்காரு. அதுக்கான டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காரு. இப்போது இன்றைக்கி நடந்த விஷயம் ஒவ்வொன்றுமே வந்து நம்ம விஷயங்கள் எல்லாமே கலந்து ஆலோசனை பண்ணி படிச்சிருக்கிறோம் படிக்காதான் அப்படிலாம் பேசல. அவர் எல்லாருக்குமே கொடுக்குறதுக்கான எல்லா வேலையும் ரெடி பண்ணிவிட்டு அந்த இன்டர்னல் செலெக்ஷன் முடியாதுன்னு சொன்னாங்கல்ல, அதுவும் வாய்ப்பு. 4வது பட்சம் வாய்ப்பு எல்லாத்தையுமே பிரித்து மொத்தமாக ஓவரால் எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு. அதுக்கான உத்தரவாதமாக அவர் சொல்லிட்டார். நாளைக்கு காலையில் மினிஸ்டர்கிட்ட இந்த எல்லா பேப்பரையும் சப்மிட் பண்ணி நேரடியாக சேர்மனை கொண்டு போயிட்டு முதலமைச்சருக்கு கொடுத்து கூடிய விரைவில் நம்மளுக்கு கொடுக்குறதா உத்தரவாதமே கொடுத்துருக்காரு. ரைட்டுங்களா? இது இன்னொன்று, இது என்னடா இது எல்லாரும் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்களே, இது பொங்கலுக்குள்ளே இனிப்பான செய்தி, அது அவரே சொல்லிட்டாரு. பொங்கலுக்கு முன்னாடி நான் சொல்லலை, ஆனால் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஏன்னா இன்னி வரைக்கும் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, என் குடும்ப மக்கள் கஷ்டப்படுறீங்க. நான் உங்களுக்கு உத்தரவாதம் சொல்கிறேன், நீங்கள் தைரியமாக போயிட்டு நம்ம மக்களுக்கு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடியும்னாலும் எடுங்க நேராக சொல்லிட்டேன். எங்கள் எதிரே பேப்பர் ரெடி ஆகிடுச்சு. ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒரு பிரச்சனையும் ஒரு தொழிற்சங்கம் அகேன்ஸ்டாக வச்சுருக்கோம். ஒவ்வொரு பேப்பர் ரெடி பண்ணி எங்கள் கண்ணெதிரே பேப்பர் ரெடி பண்ணி கையில் வச்சு கொண்டு போகிறாங்க. இதுதான் கான்செப்ட். நாளைக்கு மதியத்துக்குள்ளவே நம்மளோட கோரிக்கைகள் எல்லாமே முதலமைச்சர் கைக்கு போகிறதா உறுதியாக சொல்லியிருக்காரு. சேர்மன் இதை உறுதிப்படுத்திட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம இது என்ன பண்ணலாம், அதாவது வாரியத்துக்கும் அரசாங்கத்துக்கும் நம்மளோட இது போய் சேர்ந்து தயார் நிலையில் இருக்குது. எப்போ வேணாலும் வரலாம், ஆனால் உத்தரவாதம் டேட் நான் கொடுக்க மாட்டேன், எழுத்துப்பூர்வமாக கொடுக்க மாட்டேன். இதான் கான்செப்டாக சொல்லியிருக்காரு. இது ஏன் நாங்கள் எல்லா தொழிற்சங்கம் மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் கேங்மேனாக தான் பேசுனேன், நான் தொழிற்சங்கமாக பேசலை. நாங்கள் உள்ளே ஃபீல் பண்ணோம் என்ன நடந்தது. நம்மள ஒவ்வொரு பிரச்சனையும் நம்மளுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற ஒவ்வொன்றுத்துக்கும் பதில் கொடுக்குறாரு. ஏன் இதையே பண்ண முடியாது, இந்த செட்டில்மெண்ட் ஏன் பிரச்சனை இருக்குது, இதுக்கு இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து பேப்பர் ரெடி ஆகிடுச்சு. அங்கேயே ரெடி ஆகிடுச்சு. ஒன்றும் இல்லை, இன்டர்னல் செலெக்ஷன் ஏன் நின்றுது அப்படின்றப்ப 2022 அப்புறம் போடக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, அது இல்லை. இவங்க வந்து அப்போயே வந்துட்டாங்களா 2021, அது அவங்களுக்கு வாய்ப்பு கொடு. அப்படி போகிறப்ப 5000 பேர் அதில் போயிடுறான். அப்போ 4000 பேர் நீங்கள் 4 வருஷம் கால்குலேஷனில் மாற்றி எனக்கு பேப்பர் ரெடி பண்ணி கொடுங்க. நான் நாளைக்கு போய்ட்டு சிஎம்கிட்ட கொடுத்துட்டு இவங்களுக்கு நல்ல ஒரு செய்தி நான் கொடுக்கணும். இது அரசாங்கத்துக்கு கொண்டு போய் சேர்த்து நான் உடனடியாக இவங்களுக்கு பண்ணி தரணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அவருக்கு சேர்மனுக்கு அடுத்திருக்கிற எல்லாருக்குமே ஆர்டராக கொடுத்து பேப்பர் ரெடி பண்ணி அப்போயே ரெடி பண்ணாங்க. நோட் பண்ணி அப்போயே ரெடி பண்ணி நாளைக்கு காலைல 11 மணிக்குள்ளே பண்ணுறதா சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக ஆர்டரு முதலமைச்சரோட அறிவிப்போட நம்மளுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் போராடினதுனால அந்த 5300 பேருக்கும் இன்றைக்கி வாய்ப்பு. அவங்க என்னென்னா நம்மளை ஒரு மாதிரி நினச்சிட்டாங்க, அவங்களுக்கு மட்டும் போராடுறாங்க. ஆனால் நம்மளால் இன்றைக்கி 5300 பேருக்கும் ரெடி ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. நான் ஏதோ கொஞ்சம் நிறைய நான் பேசியிருக்கணும், நான் நிறைய பேசலை, நான் மறந்ததை 1-2 இவங்க பேசுவாங்க, கேட்டுக்குங்க. திரும்பவும் சொல்கிறேன், எல்லாருமே தொழிற்சங்கமாக போனாங்க, நாங்கள் தொழிற்சங்கமாக போய் பேசலை, கேங்மேனாக போய் பேசணும். அவர் பேசின விஷயத்தை நான் உள்வாங்கினேன். எனக்கு நடக்கும்னு நம்பிக்கை இருக்குது, 100% நடக்கும்னு நம்பிக்கை இருக்குது. கடந்த முறை நடந்த போராட்டத்தில் நான் பக்கத்தில் உட்காந்தேன், என்னோடய ஃபேஸை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி அது எனக்கு நடக்காதுன்னு இருந்தது. ஆனால் இன்றைக்கி சூழ்நிலை